Little Learners Kids Club. எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு காலத்தில் புல் நிறைந்த ஒரு புல்வெளியில் ஓர் எறும்பும் ஒரு வெட்டுக்கிளியும் வசித்து வந்தன. அது ஒரு பிரகாசமான கோடைக்கால நாள். அந்தச் சிறிய எறும்பு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தது. அது கோதுமை மற்றும் சோளத்தின் கனமான தானியங்களை ஒவ்வொன்றாக தன் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றது. குளிர்காலம் வரும்போது உணவு கிடைப்பது அரிதாகிவிடும் என்பது அதற்கு தெரிந்திருந்தது. அருகிலிருந்த ஒரு வெட்டுக்கிளி நண்பர்களுடன் அமர்ந்து பேசுவதற்கோ அல்லது பாட்டு பாடுவதற்கோ இது மிகச் சிறந்த நாள் என்று நினைத்தது. அது மகிழ்ச்சியான பாடல்களை பாடியது, சூரிய ஒளியில் நடனமாடியது மற்றும் வயலின் வாசித்தது. அதற்கு எந்தவித கவலையும் இருக்கவில்லை. எறும்பே, ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் என்று வயலின் வாசித்தபடியே வெட்டுக்கிளி கேட்டது. சூரியன் நன்றாக ஒளிர்கிறது, எங்கும் நிறைய உணவு இருக்கிறது. என்னுடன் சேர்ந்து பாடு. எறும்பு தன் நெற்றியை துடைத்துவிட்டு தலையை அசைத்தது. நான் குளிர்காலத்திற்காக உணவை சேமித்து வைக்கிறேன். குளிர்காலம் வரும்போது சாப்பிடுவதற்கு எதுவும் இருக்காதையோ. வெட்டுக்கிளி சிரித்தது. குளிர்காலம் இன்னும் வெகு தொலைவில் இருக்கிறது. இன்றைய நாளை நாம் மகிழ்ச்சியாக கழிப்போம். அது காற்றில் குதித்து இன்னொரு பாடலை வாசித்தது. வெட்டுக்கிளி ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டிருக்க எறும்போ நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டிருந்தது. கோடைக்காலம் மறைந்து இலையுதிர் காலம் வந்தது. பின்னர் இலையுதிர் காலம் மாறி குளிர்காலம் தொடங்கியது. சூரியனை அரிதாகவே காண முடிந்தது. பகல் பொழுதுகள் குறுகியதாகவும் மந்தமாகவும் இருந்தன. இரவுகள் நீண்டதாகவும் இருண்டதாகவும் இருந்தன. கடுமையான குளிர் நிலவியது. பனி பொழியத் தொடங்கியது. குளிரில் வெட்டுக்கிளி நடுங்கியது. பசியால் அதன் வயிறு இறைந்தது. ஆனால் உணவேதும் கிடைக்கவில்லை. அது எறும்பு புற்றின் அருகே சென்று, வணக்கம், யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்று சத்தமிட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு எறும்பு வாசலுக்கு வந்தது. என்ன விஷயம் என்று அது கேட்டது. எனக்கு உணவு எதுவும் கிடைக்கவில்லை, மிகவும் பசியாக இருக்கிறது. எனக்கு சிறிது உணவு தருவீர்களா என்று வெட்டுக்கிளி கேட்டது. மன்னிக்கவும், எங்களிடம் எங்களுக்கு தேவையான உணவு மட்டுமே உள்ளது. உனக்கு தர எங்களிடம் எதுவும் இல்லை என்று எறும்பு கூறியது. எறும்பு மெதுவாக கதவை மூடியது. வெட்டுக்கிளி குளிரில் வெளியே நின்றது. சுற்றிலும் பனி பொழிய வெட்டுக்கிளி தனது காலியான வயிற்றை கட்டிக்கொண்டு, அன்று அந்த எறும்பு சொன்ன பேச்சை கேட்டிருக்கலாமே என்று வருந்தியது. வணக்கம் குழந்தைகளே, இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இக்கதையின் நீதி என்னவென்றால், வேலை செய்வதற்கு ஒரு நேரம், விளையாடுவதற்கு ஒரு நேரம் என தனித்தனி நேரங்கள் உள்ளனையோ. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், வேலை மற்றும் விளையாட்டு ஆகிய இரண்டிற்கும் உரிய நேரங்கள் உள்ளன என்பதை நினைவில் கொள்வதும் அவற்றுக்கிடையே சரியான சமநிலையை பேணுவதும் மிக முக்கியம். நாம் கடினமாக உழைத்து எதிர்காலத்திற்காக திட்டமிட்டால் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய வெட்டுக்கிளியின் நிலைக்கு நாம் ஒருபோதும் தள்ளப்பட மாட்டோம். எனவே குழந்தைகளே, உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவிட்டால் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபட எப்போதும் கூடுதல் நேரம் கிடைக்கும். சரி குழந்தைகளே, அடுத்த காணொளியில் சந்திப்போம். கவனமாக இருங்கள். போய் வருகிறேன். Hey kids, hope you like this video. Please don't forget to subscribe. Take care. Bye bye.